Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல இருக்க the third kingdom fungi பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி the kingdom Monera and Protista பத்தி டீடைல்டா பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் திஸ் வீடியோ. இப்போ நம்ம தேர்ட் கிங்டமான கிங்டம் fungi பத்தி பார்க்கலாம். Fungus அப்படின்னா என்ன? Mostly they are heterotrophic organisms, which is nothing but they cannot synthesize their own food. They depend on another organism. இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் for that food. And they are multicellular eukaryotes. நம்ம ஆல்ரெடி Protista வந்து யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கிங்டம் ஃபங்கையில் இருக்கிறது எல்லாமே மல்டிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் எக்ஸப்ட் ஈஸ்ட் மட்டும்தான் இட் இஸ் யூனிசெல்லுலார். அண்ட் மற்ற ஆர்கானிசம் கிங்டம் ஃபங்கையில் இருக்கிறது எல்லாமே மல்டிசெல்லுலார் யூகேரியாட்ஸ். அண்ட் தே ஆர் ஃபிலமெண்டியஸ், that is a long thread like structure. Fungus எப்படி இருக்குன்னா it looks like a long thread like filament and they are diverse in morphology and habitats. ஒரு ஆர்கானிசமும் அதோட மார்ஃபாலஜியில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வாழக்கூடிய இடங்களும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது ஒரு ஃபங்கஸும் ஒரு டிஃப்ரெண்ட் ஹேபிட்டட்ஸில் இருக்கும். அண்ட் ஃபைனலி த ஃபங்கஸ் ஆர் காஸ்மோபாலிட்டன். தே அக்கர் not only in air but also in water, soil, animals and plants. அது வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ that is we called as cosmopolitan and mostly it prefers to grow in warm and humid places. warm placesலையும் humid, அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் தான் it usually prefer to grow. யூஸ்வலாக ஃபங்கஸை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்க பிரெட். இப்போ பிரெட் வந்துட்டு அதோட ஷெல்ஃப் லைஃப் 1 வீக்னா அந்த 1 வீக் அப்புறம் அதில் என்ன பிளாக் கலர் பேட்சாக இருக்கும்ல, அதை தான் we call it as fungus, அதாவது பிரெட் மோல்ட். யூஸ்வலாக நம்ம வீட்டில் இருக்க பிரெட்டு கெட்டு போச்சுன்னா அதில் வரக்கூடிய பிளாக் பேச்சஸ் தான் we call it as fungus. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதாவது அழுகி போயிடுச்சுன்னா அதுலேயும் மேலே வந்துட்டு ஃபங்கஸ் இருக்கும். அண்ட் நாட் ஒன்லி இன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், it is also present in plants. For example mustard leafஸ்லாம் இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் இருக்கு இல்லையா, இதுவும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ் தான். அண்ட் ஆல்சோ நம்ம எடிபிளாக சாப்பிட்றோம் இல்லையா மஷ்ரூம், அதுவும் இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபங்கஸ். இதெல்லாமே நம்ம டே டு டே லைஃப்பில் ஈஸியாக பார்க்கக்கூடிய ஃபங்கஸஸ். நெக்ஸ்ட்டு ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இட் இஸ் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் ஃபிலமெண்டியஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் we call it as ஹைஃபே. இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இது இருக்கு இல்லையா, இதை தான் we call it as ஹைஃபே. அண்ட் த நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே இஸ் நோன் அஸ் மைசீலியம். இந்த ஹைஃபே எல்லாம் சேர்ந்த நெட்வொர்க்கை தான் we call it as மைசீலியம். அண்ட் சம் ஹைஃபே ஆர் குனியோசைட்டிக். குனியோசைட்டிக் அப்படின்னா நத்திங் பட் இட் டஸ் நாட் ஹாவ் அ கிராஸ் வால், தட் இஸ் இட் டஸ் நாட் ஹாவ் அ செப்டா. இங்கே இருக்கு இல்லையா ஹைஃபே, இதில் தெர் இஸ் அ கிராஸ் வால், இதை தான் we call it as septum. குனியோடைபிக் ஹைஃபேனா தெர் இஸ் நோ செப்டம் ஆர் கிராஸ் வால். இங்கே செப்டமோ கிராஸ் வாலோ இருக்காது. ஸோ லாட் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கும். இங்கே இருக்கு இல்லையா நியூக்ளியஸ், இதை தான் we call it as நியூக்ளியஸ். ஸோ குனியோடைபிக் ஹைஃபேல இட் ஹேஸ் அ மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம். ஒரே சைட்டோபிளாசமில் கிராஸ் வால்ஸ் இல்லாதனால தெர் ஆர் மல்டிபிள் நியூக்ளியஸ் இருக்கும். அதுதான் சம் ஹைஃபே ஆர் குனியோடைபிக் ஹைஃபேன்னு சொல்கிறோம். அண்ட் அதர்ஸ் ஹாவ் செப்டா. இப்போ நம்ம இமேஜில் பார்க்குற மாதிரி சம் ஃபங்கஸ் ஹேஸ் செப்டா ஆர் கிராஸ் வால்ஸ். அண்ட் கிங்டம் ஃபங்கையோட செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டீன். இதோட செல்வால் வந்துட்டு எதால் மேடப் ஆயிருக்குன்னா கைட்டீன் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். தட் இஸ் பாலிசாக்கரைட்ஸ்னால் நமக்கு தெரியும் இட்ஸ் அ கார்போஹைட்ரேட், மோனோசாக்கரைட், டைசாக்கரைட்ஸ்லாம் சொல்லணும்ல. ஸோ இட் இஸ் அ பாலிசாக்கரைட். ஸோ த ஃபங்கையோட செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டீன் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். ஸோ இதுதான் கிங்டம் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சர். தென் ஃபங்கையோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன? நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்டிரோட்ராபிக். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் ஆர்கானிசம் ஃபார் தர் ஃபுட். ஹெட்டிரோட்ராப்ஸ்ன்னு பார்த்தோம். என்ன மாதிரி ஹெட்டிரோட்ரோப்ஸ் அப்படின்னா தே ஆர் சாப்ரோஃபைட்டிக் ஹெட்டிரோட்ரோப்ஸ். சாப்ரோபைட்ஸ் அப்படின்னா
It will live in dead organism and obtain nutrition from it. ஒரு dead organismல வாழ்ந்து அதிலிருந்து it gain nutrition. அதுதான் we call it as saprophytic heterotrophs. And parasitic heterotrophs-ஆவும் இருக்கும். Parasiticனா it live in another organism. For example, plants and animals இது வந்து nutritionஸ்க்காக depend பண்ணி இருக்கும். And the third one is they are symbiotic heterotrophs. Symbiotes அப்படின்னா it undergo the process called symbiosis. ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசமாக டிபெண்ட் பண்ணியிருக்கும் அண்ட் போத் ஆர்கானிசம் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கை வந்துட்டு இன்னொரு ஆர்கானிசமை டிபெண்ட் பண்ணி அந்த ஆர்கானிசமும் ஃபங்கையும் தே ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். அதுதான் we call it as symbionts. ஸோ ஃபங்கை இஸ் a symbiont with algae. அதை தான் we call it as lichens. lichensன்றது fungi has a close relationship with algae. அதுதான் we call it as lichens. And mycorrhiza அப்படின்றது it has a relationship with higher plantோட rootsல. ஸோ அதுதான் we call it as mycorrhiza. So these are the mode of nutrition about fungi. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா saprophytic fungi. saprophytesனா இது ஒரு டெட் ஆர்கானிசமாக டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ இருக்குது, அதுலேருந்து டெட் லீவ்ஸ்லாம் வந்து கீழே விழும் இல்லையா, அந்த லீவ்ஸ்குள்ளே இட்டு லிவ் அண்ட் obtain nutrition from it. அதுதான் we call it as saprophytic fungi. parasitic fungiனா it depends on another organism அப்படின்னு சொன்னோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ringworm என்ன பண்ணுன்னா நம்ம ஹியூமன் பாடிக்குள்ளே போய் it obtain nutrition from our human body. அதுதான் we call it as parasitic fungi. and then symbiotic fungi. symbiotes அப்படின்னா ரெண்டு ஆர்கானிசமும் it got mutually benefited அப்படின்னு சொன்னோம்ல. the first one is lichens. ஃபங்கையும் ஆல்கேவும் they depend on each other and got mutually benefited. and the second one is mycorrhiza. mycorrhizaனா higher plant rootsம் ஃபங்கஸும் it has a close relationship and then got benefit with each other. அதை தான் we call it as mycorrhiza. so these are the mode of nutrition of kingdom fungi. next, the fungi எப்படி reproduce பண்ணும், how the fungal reproduce, that is fungal reproduction. it also reproduce by sexual and asexual means. asexual reproductionலையும் இது வந்து reproduce பண்ணும் and sexual reproductionும் ஃபங்கலுக்கு உண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா asexual reproduction. asexual reproductionலையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா fragmentationன்றது நத்திங் பட் இந்த ஃபங்கல் பாடி இருக்கு இல்லையா, இதில் இருக்க மைசீலியம் it got fragmented. இதில் இருக்க மைசீலியம்ஸ்லாம் பார்ட்ஸாக பிரிஞ்சு அந்த செப்பரேட்டட் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிவ் ரைஸ் டு அ நியூ மைசீலியம், அதாவது நியூ இண்டிவிஜுவல். அந்த செப்பரேட்டான ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து வர்றது தான் we call it as fragmentation process. and the second one is budding. buddingன்றதை நம்ம ஆல்ரெடி ப்ரொட்டிஸ்டாலே பார்த்துருக்கோம், which is nothing but இந்த மைசீலியம் ஃபங்கல் பாடியில் it forms a buds, that is it develops a outgrowth. அந்த budsலேருந்து நியூ மைசீலியம், அதாவது நியூ இண்டிவிஜுவல் டெவலப் ஆகிறதான் we call it as budding. and the third one is fissionன்றதையும் நம்ம ப்ரொட்டிஸ்டாலே பார்த்துருந்தோம், which is nothing but ஒரு பேரண்ட் மைசீலியம்லேருந்து it is split up into two daughter cells, அதாவது two daughter மைசீலியம் ஃபார்ம் ஆகும். அதை தான் we call it as fission. and the final one is spore formation, which is very important because spore formation தான் fungal reproductionல the main form of asexual reproduction அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா ஃபங்கல் பாடியில் இருக்க ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் it forms a spores. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கலில் இருக்க ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் we call it as fruiting body. இந்த ஃப்ரூட்டிங் பாடியில் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் த ஸ்போர்ஸ் காட் மெச்சூர், அது மெச்சூராக இட் காட் ரிலீஸ் அண்ட் த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி நியூ மைசீலியமாக ஃபார்ம் பண்ணும். அதை தான் we call it as spores formation. and there are different type of spores இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் அண்ட் ஜூஸ்போர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். These are all about asexual reproduction of fungus. and sexual reproduction இருக்கு. sexual reproductionல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா oospores, ascospores and basidiomycetes. இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம்.
ஜென்ரலாக செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸில் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, there is a male gamete ஒன்று இருக்கும், and then we have a female gamete. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி தான் it forms a zygote. மேல் கேமெட்ன்றது ஹியூமன்ஸில் என்ன சொல்லுவோம்? இட்ஸ் a sperm, and then female gamete is a egg. இந்த ஸ்பெர்மும் எக்கும் it fuses and form a zygote. இந்த zygoteன்றது it is diploid, that is male gametல there is a set of chromosomes and then female gametல one set of chromosomes இருக்கும். இது ரெண்டும் joined ஆகி form a zygote is diploid. It contains two set of chromosomes. இதுதான் யூஸ்வலாக human reproductionல நடக்கிறது. But it is not in fungus. ஃபங்கலில் இப்படி நடக்காது. ஃபங்கலில் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தோன்னா, இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் டூ மேட்டிங் கேமெட் டைப்ஸ். என்ன நடக்கும்னா, ப்ளஸ் அப்படின்ற ஒரு கேமெட் டைப்பும் மைனஸ் அப்படின்ற கேமெட் டைப்பும் இது ரெண்டும் சேர்ந்து தான் நியூ மைசீலியம் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற மேட்டிங் கேமெட்ஸ் சேம் மைசீலியமில் இருந்ததுன்னா இட் அண்டர்கோ அ ஹோமோதாலிக் ரீப்ரடக்ஷன். இந்த டூ மேட்டிங் கேமெட்ஸும் டிஃப்ரெண்ட் மைசீலியமில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளஸ் வந்துட்டு ஒரு மைசீலியம்லேயும் மைனஸ் வந்துட்டு இன்னொரு மைசீலியம்லேயும் இருந்ததுன்னா இட் அண்டர்கோ அ ஹெட்டிரோதாலிக் ரீப்ரடக்ஷன். ஹெட்டிரோதாலிக் ரீப்ரடக்ஷன். இந்த மாதிரி செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் தான் ஃபங்கையில் இட் ஹேப்பன்ஸ். நாட் லைக் ஹியூமன்ஸில் இருக்கிற மாதிரி மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்னு இருக்காது. இட் ஹேஸ் டூ மேட்டிங் டைப்ஸ், தட் இஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த sexual reproduction cycle it has three steps. The first one is plasmogamy and then karyogamy and the third one is meiosis. Plasmogamy அப்படின்னா nothing but plas அப்படின்னா plasm, that is cytoplasm or protoplasm. Gamy அப்படின்னா nothing but it's a union, that is fusion of cytoplasm or fusion of protoplasm. அதுதான் we call it as பிளாஸ்மோகேமி. ஒரு ரெண்டு செல்ஸ் இருக்குது, இதோட ரெண்டு சைட்டோபிளாசமும் ஜாயின் ஆகிறது தான் we call it as பிளாஸ்மோகேமி. இந்த ரெண்டு சைட்டோபிளாசமும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா it has a two nucleus. அதை தான் we call it as heterokaryotic stage, that is dikaryon. Dikaryon அப்படின்னா nothing but two karyons இருக்கு இல்லையா? Di அப்படின்னா two, caryon அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ இதை தான் we call it as dikaryon, heterokaryotic stage. Once dikaryon ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் it started fusing of nucleus. நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு நியூக்ளியஸும் it start fusing one another. ஸோ சிங்கிள் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிடும். இதை தான் we call it as karyogamy. காரியோ அப்படின்னா நியூக்ளியஸ், கேமி அப்படின்னா யூனியன், the union of two nucleus. அதை தான் we call it as karyogamy. காரியோகேமி ஆன நியூக்ளியஸை தான் we call it as zygote. zygoteன்றது it has two set of chromosomes, that is diploid. நம்ம ஸ்டார்டிங் பார்த்தோம் இல்லையா? இந்த இதில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் செகண்ட் செல்ல another நியூக்ளியஸ் இருக்கும். இது ரெண்டும் ஜாயின் ஆகி வர்ற zygoteல it has two set of nucleus, that is 2n, diploid zygote. And இந்த diploid zygote என்ன பண்ணும்? It undergoes a process called meiosis, that is it undergo a repeated division. இந்த ஒரு zygote என்ன ஆகும்னா it started multiplying. இது வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரூட்டிங் பாடிஸ்லேருந்து ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும் அண்ட் த ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகி இட் கிவ் ரைஸ் டு அ நியூ மைசீலியம். இதுதான் செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிளாஸ்மோகேமி அண்ட் த செகண்ட் ஸ்டெப் இஸ் காரியோகேமி அண்ட் த தேர்ட் ஸ்டெப் இஸ் மயோசிஸ். மயோசிஸில் ஸ்போர் ஃபார்மேஷன் ஆகி இட் கிவ் ரைஸ் டு அ நியூ மைசீலியம். இதுதான் செக்ஷுவல் சைக்கிள் ஆஃப் ஃபங்கஸ். அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குன்னா, சிம்பிளி ஃபார்ம்ஸ் அ ஸ்போர்ஸ். அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரூட்டிங் பாடியிலேருந்து இட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் ஸ்போர்ஸ் அண்ட் தென் இட் ஜெர்மினேட் ஆகும் அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு மைசீலியம் ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கஸ்.
And in the ஃபங்கஸில் we have a 4 divisions. அந்த 4 டிவிஷன்ஸும் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா the first one is morphology of mycelium. அந்த மைசீலியமோட மார்ஃபாலஜியை பேஸ் பண்ணியும் and the mode of spore formation. spore formation different types இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லையா, கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போஸ், ஜூஸ்போஸ், ஏசெக்ஷுவல் ஸ்போஸில் இதை பார்த்தோம். அண்ட் தென் செக்ஷுவல் ஸ்போஸில் என்னென்ன பார்த்தோம், ஊஸ்போஸ், பெசிடியோஸ்போஸ், ஆஸ்கோஸ்போஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மோட் ஆஃப் ஸ்போஸ் ஃபார்மேஷன் வச்சும் தே கிளாசிஃபைடு. அண்ட் தென் ஃப்ரூட்டிங் பாடிஸ், எந்த ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் இட் ஃபார்ம்ஸ் ஸ்போஸ், அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் we classified kingdom fungi into 4 divisions. அந்த 4 divisions என்னென்னு பார்த்தோன்னா the first one is Phycomycetes and then Ascomycetes. The third one is Basidiomycetes and the final one is Deuteromycetes. ஸோ நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு PAB-D. ஸோ வாட் ஆர் த 4 divisions of kingdom fungiன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், PAB-D. that is P for Phyco, that is Phycomycetes, A for Asco, that is Ascomycetes, and B for Basidio, that is Basidiomycetes, and the final one is D, that is Deuteromycetes. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா Phycomycetes. Phycomycetes அப்படின்னா என்ன? Phycomycetes, they usually live in aquatic habitats. அது வந்து வாட்டர் என்விரான்மெண்ட்டில் தான் யூஸ்வலாக we can found that, and they are saprophytes and obligate parasites. saprophytes அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், இது வந்து ஒரு டெட் ஆர்கானிசம்ல இருந்து அதுலேருந்து நியூட்ரிஷன்ஸை அப்டைன் பண்ணிக்கும். and they are obligate parasites. obligate parasitesனால் it definitely require a host, that is plant. ஒரு பிளான்ட் ஹோஸ்ட்டை டெஃபினட்டாக இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஃபார் இட்ஸ் சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் ஃபைக்கோமைசிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்ல. ஃபைக்கோ அப்படின்னா பிளான்ட், மைசிட்டிஸ் அப்படின்னா ஃபங்கஸ். ஸோ இட் இஸ் obligate parasite on a plant. and mycelium, myceliumோட மார்ஃபாலஜியை பற்றி டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃபைக்கோமைசிட்டிஸோட மைசீலியம் மார்ஃபாலஜி என்னன்னு பார்த்தோம்னா ஏசெப்டட் அண்ட் கோனியோசைட்டிக். கோனியோசைட்டிக்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், இட் டஸ் நாட் ஹாவ் a cross wall, so it have a multinucleated cytoplasm. அதில் வந்து cross walls இருக்காது, that is aseptate. so the mycelium is aseptate and coniocytic. next, asexual reproduction by zoospores or aplanospores. zoospores அப்படின்றது nothing but it has a flagella. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு it uses flagella, so it is motile. அதுதான் we call it as zoospores or aplanospores. aplanospores அப்படின்றது it is non-motile, that is it lacks a flagella. இதில் flagella இருக்காது. இது எப்படி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும்னா it depends on an external force like water current, air currentலாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதை வச்சு தான் it moves from one place to another place. so asexual reproduction by zoospores or by aplanospores. இந்த ஸ்போர்ஸ் எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்னா the main thing நம்ம ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஃபைக்கோமைசிட்டிஸோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் எதுன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஸ்பொராஞ்சியம். இந்த ஸ்பொராஞ்சியம்ன்ற ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் உள்ளே தான் இந்த ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும், தட் இஸ் எண்டோஜீனியஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஸ்போர்ஸ் வந்துட்டு inside the sporangium form ஆகுதா or outside the sporangium form ஆகுதான்னு கேட்பாங்க. so the spores are endogenously produced in the sporangium and the zygospore is formed by the fusion of two gametes. ரெண்டு gametes fuse ஆகும்போது it forms a zygospores. நம்ம zygote சொல்லுவோம் இல்லையா, the fusion of male and female gamete. அதே மாதிரி Phycomycetesல the fusion of two gametes is called as zygospores. அந்த two gametes வந்து similar gametes இருந்தால் we call it as isogametes, and the two gametes வந்து dissimilar இருந்தால் we call it as anisogametes. அந்த similarity வந்துட்டு based on shape இருக்கலாம் or similar in size இருக்கலாம். ரெண்டு சைஸும் சிமிலராக இருந்து they fuse அப்படின்னா we call it as isogametes. dissimilar sizeல இருக்கு or dissimilar shapeல இருக்குன்னா we call it as anisogametes. இந்த Phycomycetesோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா the first one is mucor and the second
one is rhizopus. Rhizopusன்றது தான் bread mold. நம்ம breadலாம் வரும்னு சொன்னோம்ல fungus. அதுதான் we call it as rhizopus. And the final one is albugo. Albugoன்றது mustard leavesல white patches-ஆ இருக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் we call it as albugo. So these are the types of Phycomycetes. Next நம்ம பார்க்க போற டிவிஷன் என்னன்னா Ascomycetes. Ascomycetesல it has a unicellular organism and the multicellular. நம்ம fungi kingdomல இருக்க ஒரே unicellular organism என்னன்னு பார்த்தோம், that is yeast, that is Saccharomyces னு இத சொல்லுவோம். So yeast come under the Ascomycetes division of kingdom fungi. இதுல இருந்தும் நம்ம questions எதிர்பார்க்கலாம். And also it has a multicellular fungi, that is Penicillium. So this Penicillium yeast எல்லாமே important group of fungi kingdom. So இதிலிருந்து நம்ம questions கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Penicillium எந்த டிவிஷன்ஸ்க்கு அண்டர்ல வருது, yeast எந்த டிவிஷன்ஸ்க்கு அண்டர்ல வருதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். And this Ascomycetes are saprophytic. Saprophyticனா என்னன்னு தெரியும். And decomposes. It break down the dead organism and release the nutrients. So they are also decomposers and parasitic and coprophilous. Coprophilous-ன்றது nothing but it grows on dung. கவுடங்க்லாம் இருக்கு இல்லையா, அந்த டங்க்ல it can also grow. So Ascomycetes can be a saprophyte-ஆவும் இருக்கலாம், decomposers-ஆவும் இருக்கலாம், parasitic-ஆவும் இருக்கலாம், or coprophilous. And the main thing, its mycelium is branched and septate. Septate அதாவது cross walls இருக்கும். So they are not multinucleated cytoplasm. ஒரு nucleusம் it is separated by a cross wall and it reproduce by conidiospores. இந்த conidiospores எங்க produce ஆகும்னு பார்த்தோம்னா the specialized structure called conidiopores. கொனிடியோபோஸ்ல தான் கொனிடியான்ற ஸ்போர் வந்துட்டு it produce on exogenously. அவுட்டர் சர்ஃபேஸில் தான் கொனிடியாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம ஃபைக்கோமைசிட்டிஸில் என்ன பார்த்தோம், ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் எண்டோஜினஸ்லி இன் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு பார்த்தோமா. பட் கொனிடியா வந்து எக்ஸோஜினஸ்லி ஆன் conidiophores. இந்த கொனிடியா தான் it germinates and give rise to a new mycelium. For example, Aspergillus. Aspergillus is an example of Ascomycetes. And it also has a sexual reproduction. Ascomycetesல asexual reproduction இருக்கு, sexual reproduction இருக்கு. Sexual spores தான் we call it as ascospores. இந்த ascospores எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா ஆஸ்கோகார்ப் அப்படின்ற ஸ்பெஷலைஸ்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சரை தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஆஸ்கோஸ்கார்ப்ஸ் உள்ள தெர் இஸ் அ சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வி கால் இட் அஸ் ஆஸ்கி. ஸோ ஆஸ்கோஸ்போர்ஸ் எண்டோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட் இந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் கால் ஆஸ்கி. இந்த ஆஸ்கி தான் வந்துட்டு ஆஸ்கோஸ்கார்ப்ஸில் அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஸோ ஆஸ்கோமைசிட்டிஸோட ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கொனிடியா. இட் ப்ரொடியூஸ்ட் எக்ஸோஜீனஸ்லி இன் கொனிடியோஃபோர்ஸ் and sexual reproduce by ascospores. இந்த ascospores வந்து endogenously in ascocarp, particularly in a sac like structure called asci. Ascomycetes ஓட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா Aspergillus, claviceps and neurospora. Neurosporaன்றது பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்ஸில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. And also morels and truffles, they are edible fungi, so it is used as a delicacies. So this is all about the Ascomycetes. Next division என்னன்னு பார்த்தோம்னா that is Basidiomycetes. It usually grow in soil, logs or tree stems. இது வந்து சாயிலில் இருக்கும், or logs and tree stems, மரக்கட்டை சொல்லுவோம்ல, அந்த வேர்லேருந்து வரக்கூடிய ஸ்டெம், ட்ரீயோட ஸ்டெம்மை தான் we call it as logs, tree stems. So grow in soil, logs, tree stems and also as a parasite. Another organism, it also depend for its survival. And the main thing, the mycelium is branched and septate. Ascomycetes மாதிரி இதுலேயும் branched and septate. It has a cross walls and they are not multinucleated cytoplasm. So the mycelium is branched and septate. And usually இதில் asexual spores வந்து இருக்காது. That is no spore formation. It usually asexual reproduction எப்படி பண்ணோம்னா by the process called fragmentation. ஒரு mycelium it got fragmented and அந்த fragmentலேருந்து it give rise to a new mycelium. அதை தான் we
call it as fragmentation. So Basidiomycetes வந்துட்டு fragmentation அப்படின்ற ப்ராசஸ் வழியாக தான் asexual reproduction பண்ணும். And also the main thing is sex organs are absent. நம்ம reproductive structure பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இதுக்கு பர்டிகுலராக இருக்காது. பட் இது வந்து எப்படி செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் பண்ணுன்னா, நம்ம 3 ஸ்டெப்ஸ் பார்த்தோம் இல்லையா, பிளாஸ்மோகேமி, தட் இஸ் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஆர் சைட்டோபிளாசம். பிளாஸ்மோகேமி பண்ணி அண்ட் தென் இட் கிவ் ரைஸ் டு அ டைகேரியான், தட் இஸ் 2 நியூக்ளியஸ் இருக்க செல்லை தான் வி கால் இட் அஸ் டைகேரியான். அந்த டைகேரியான் என்ன ஆகும், பெசிடியம் அப்படி டெவலப் ஆகிடும். ஸோ இந்த பெசிடியமில் தான் செகண்ட் ஸ்டெப் என்ன, காரியோகேமி, அண்ட் த தேர்ட் ஸ்டெப் மயோசிஸ் டேக்ஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகிடும் அண்ட் தென் டைகேரியான் வரும். ஆஃப்டர் தட் பெசிடியம் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த பெசிடியமில் தான் காரியோகேமி அண்ட் மயோசிஸ் டேக்ஸ் பிளேஸ். ஆஃப்டர் தட் மயோசிஸ் இட் ப்ரொடியூஸ் அ 4 பெசிடியோஸ்போர்ஸ். பெசிடியோஸ்போர்ஸ் தான் exogenously produced on the basidium. basidiumல exogenous, so endogenous exogenous-ன்றதை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ப்ரொடியூஸ் ஆகுன்றதை கண்டிப்பாக கேட்பாங்க. Basidiosperms exogenously produced on the basidium, especially called basidiocarps. இந்த basidia arranged in a fruiting body is called basidiocarps. ஸோ இந்த basidiosperms வந்து basidiumல exogenous outer surfaceல ப்ரொடியூஸ் ஆகும். இந்த basidia arranged in a fruiting body, எந்த fruiting bodyல அரேஞ்ச் ஆகிருக்குன்னா தட் இஸ் Basidiocarbs. நம்ம Ascomycetesல பார்த்தோம் இல்லையா, ஆஸ்கோகார்ப்லேருந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு, அதே மாதிரி பெசிடியோகார்ப்ஸ்லேருந்து பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் பெசிடியோமைசிட்டிஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அகாரிகஸ், நம்ம நார்மலாக சாப்பிட்றோம் இல்லையா மஷ்ரூம், அதுதான் வி கால் இட் அஸ் அகாரிகஸ். அண்ட் தென் அஸ்டிலாகோ அண்ட் தென் Puccinia. So these are the examples of Basidiomycetes. And நம்ம next பார்க்க போகிற division, that is the final division என்னன்னு பார்த்தோம்னா Deuteromycetes. இந்த Deuteromycetes-ஐ we call it as imperfect fungi. நம்ம இது imperfect fungi அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இதோட ஏசெக்ஷுவல் ஃபேஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும். இது எப்படி செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் we call it as imperfect fungi. இது ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அதுதான் we call it as கொனீடியா. நம்ம ஆல்ரெடி ஆஸ்கோமைசிட்டிஸில் பார்த்தோம்ல, அதோட ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸும் கொனீடியா ஃப்ரம் கொனீடியோஃபோர்ஸ். அதே மாதிரி தான் Deuteromycetes ஓட asexual spores we call it as conidia. And mycelium is septate and branched. It has a cross wall, so there is no multinucleated cytoplasm, no coniocytic. So it is septate and branched. And some Deuteromycetes are parasites or saprophytes. But most of the Deuteromycetes are decomposers and mostly help in mineral cycling. Some தான் வந்துட்டு saprophytes-ஆவும் parasites-ஆவும் இருக்கும். Most, a large number வந்துட்டு they are decomposers. It break down the dead organic matter and release its nutrition and obtain from it. Deuteromycetes ஓட examples என்னென்னு பார்த்தோம்னா Alternaria, Colitotrichum and then Trichoderma. Trichodermaன்றது it is an important example in Deuteromycetes. ஸோ இப்போ நம்ம 4 divisions of kingdom fungi பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ரீகேப் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Phycomycetes. Phycomycetesோட காமன் நேம் என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் கான்ஜுகேஷன் ஃபங்கை. இதை நம்ம கான்ஜுகேஷன் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். இது புக்கில் இல்லை, பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் ஆஸ்கோமைசிட்டிஸை வி கால் இட் அஸ் சாக் ஃபங்கை. நம்ம பார்த்தோம்ல ஆஸ்கி அப்படின்ற சாக் லைக் ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் இட் ஃபார்ம்ஸ் அ ஸ்போர்ஸ். ஸோ இட் இஸ் அ சாக் லைக் ஃபங்கை. அண்ட் தென் பெசிடியோமைசிட்டிஸை வி கால் இட் அஸ் கிளப் ஃபங்கை. அண்ட் ஃபைனலி டியூட்ரோமைசிட்டிஸை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், தட் இஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. So this is the common name for all 4 divisions. And then second என்ன characteristics வச்சு பார்க்க போகிறோன்னா mycelium. Phycomycetesோட mycelium எப்படி இருக்குன்னா that is aseptate and coniocytic. And Ascomycetes எப்படி இருக்குன்னா septate and branched. It has a cross wall. அதே மாரி தான் Basidiomycetesக்கும் it is septate and branched. It is not
Coniocytic. And the final one Deuteromycetes. இதுவும் septate and branched. So the first one மட்டும்தான் Phycomycetes மட்டும்தான் it is aseptate and coniocytic. And then asexual reproduction. இந்த 4 divisionsலயும் asexual reproduction எதை வச்சு மெயினாக பேஸ் பண்ணி it reproduce அப்படின்னா it reproduce by spores. Spore formation தான் asexual reproductionல மெயின் திங்காக இருக்கும். பிகாஸ் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தோம், ஃபிஷன் பார்த்தோம், பட்டிங் பார்த்தோம், ஸ்போர் ஃபார்மேஷன் பார்த்தோம். பட் ஃபைக்கோமைசிட்டிஸில் இட் அண்டர்கோ பை ஸ்போர் ஃபார்மேஷன். அதேமாரி தான் ஆஸ்கோமைசிட்டிஸ்லேயும் இட் அண்டர்கோ அ ஸ்போர் ஃபார்மேஷன். பட் பெசிடியோமைசிட்டிஸில் இட் டஸ் நாட் அண்டர்கோ ஸ்போர் ஃபார்மேஷன். நம்ம என்ன பார்த்தோம்? இட் அண்டர்கோ அ ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் டியூட்ரோமைசிட்டிஸ்லேயும் இட் அண்டர்கோஸ் அ ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன். இப்போது நம்ம எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அதோட ஸ்போர்ஸ் என்ன? ஃபைக்கோமைசிட்டிஸ் அண்டர்கோ அ ஜூஸ்போர்ஸ் ஆர் ஆப்ளனோஸ்போர்ஸ் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஜூஸ்போர்ஸ்னால் என்ன? தட் இஸ் மொட்டைல். இட் ஹேஸ் அ ஃப்ளாஜெல்லா. ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு இட் இஸ் மொட்டைல் ஜூஸ்போர்ஸ். அண்ட் ஆப்ளனோஸ்போர்ஸ், ஆப்ளனோஸ்போர்ஸ் ஆர் நான் மொட்டைல். இது வந்து வாட்டர் கரண்ட்டோ ஏர் கரண்ட்டை வச்சு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அண்ட் இன் ஆஸ்கோமைசிட்டிஸில் என்ன ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் பார்த்தோம்? தட் இஸ் கொனீடியா. கொனீடியா 4ல் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம்ல. அண்ட் த மெயின் திங் இஸ் இட் ப்ரொடியூஸ் எண்டோஜீனஸ்லி. And then Basidiomycetesல spore formation இல்லை, it reproduce by fragmentation. So இதில் sexual asexual spores கிடையாது. And the final one is Deuteromycetes. Deuteromycetesலையும் நம்ம என்ன சொன்னோம்? It has conidia, same like Ascomycetes. And then என்ன feature பார்க்க போகிறோன்னா sexual reproduction. இந்த ஃபைக்கோமைசிட்டிஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா இல்லையா? எஸ், இட் ஹேஸ் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். என்ன ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா தட் இஸ் ஜைகோஸ்போர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபியூஷன் பிட்வீன் 2 கேமெட்ஸ், ஐசோகேமஸாகவும் இருக்கலாம், அனிசோகேமஸாகவும் இருக்கலாம்னு பார்த்தோம்ல. ஸோ அதை தான் வி கால் இட் அஸ் ஜைகோஸ்போர்ஸ். அண்ட் ஆஸ்கோமைசிட்டிஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா? எஸ், இட் ஹேஸ் அ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தட் வி கால்ட் ஆஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஆஸ்கோகார்ப்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? தட் இஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ். அண்ட் தென் பெசிடியோஸ்போர்ஸ். பெசிடியோஸ்போர்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ். பெசிடியோமைசிட்டிஸ்லேயும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. வாட் வி கால்ட் ஆஸ் இஸ் பெசிடியோஸ்போர்ஸ். Okay, and the final one is Deuteromycetes. Deuteromycetesல sexual reproduction இருக்கா? No, it is a imperfect fungi ன்னு சொன்னோம்ல. Only we know about the asexual reproduction. So no sexual reproduction, so it is not applicable. So this is all about the kingdom fungi. Next நம்ம பார்க்க போகிற கிங்டம் என்னன்னா தட் இஸ் கிங்டம் பிளான்டே. பிளான்டே கிங்டம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக 3rd சாப்டரில் பார்க்கலாம். இப்போ ஒரு ஷார்ட் நோட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், தே ஆர் eukaryotic chlorophyll containing organism. They are eukaryotes, that is multicellular eukaryotes, and chlorophyll containing. Chlorophyll அப்படின்றது nothing but a green pigment that is essential for photosynthesis. Photosynthesis because நமக்கு plants எல்லாமே autotrophs தெரியும். They synthesize their own food through photosynthesis. இந்த chlorophyll என்ன பண்ணுனா it traps the light energy and convert carbon dioxide வாட்டரையும் glucose and oxygen convert பண்ணுறதுக்கு it help. So chlorophyll is a major characteristic in plants and they are partially heterotrophic. நமக்கு நல்லா தெரியும் most of the Plantae are autotrophs. They synthesize their own food அப்படின்னு தெரியும். But partially they are heterotrophic. For example, insectivorous plants. இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ்னால் நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே அதை பற்றி படிச்சிருப்போம். ஒரு பிளான்ட்ஸ்க்கு மேலே இன்செக்ட்ஸ் உட்காந்துருந்ததுன்னா அந்த இன்செக்ட்ஸை எங்கல்ஃப் பண்ணி அதுலேருந்து நியூட்ரிஷனாக பிளான்ட்ஸ் கெயின் பண்ணிக்கும். ஸோ தே ஆர் பார்ஷலி ஹெட்டிரோட்ரோபிக் அண்ட் த மேஜர் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் Plantae இஸ் இட் ஹேஸ் அ ப்ராமினன்ட் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட்ன்றது நத்திங் பட் இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன். அங்கே தான் ஃபோட்டோசிந்தசிஸ் இது கண்டக்ட் பண்ணும். ஸோ த குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஆர்கனல் இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் பிளான்ட்ஸ், நாட் இன் அனிமல்ஸ். அனிமல் கிங்டமில்
குளோரோபிளாஸ்ட்ன்ற ஆர்கனலை பற்றி நம்ம படிக்கவே மாட்டோம். திஸ் இஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இன் பிளான்டே கிங்டம். அண்ட் தென் இந்த பிளான்ட்டோட செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ செல் வால் வந்துட்டு செல்லுலோஸால் மேடாக இருக்குது. அண்ட் இந்த கிங்டம் பிளான்டேவை we subdivided into 5 groups, that is algae, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms. இந்த 5 groups பற்றியும் டீட்டெயில்டாக நம்ம 3rd சாப்டரில் பார்ப்போம். Plants-ஓட life cycle has 2 phases. The one is diploid sporophytic phase and then haploid gametophytic phase. Diploid அப்படின்றது நம்ம பார்த்தோம், that is 2 set of chromosomes, and haploid அப்படின்னாலும் நமக்கு தெரியும், that is a single set of chromosomes. ஸோ ஹாப்ளாய்ட்லேருந்து டிப்ளாய்ட் ஃபேஸ்க்கு மாறுறதும் டிப்ளாய்ட்லேருந்து ஹாப்ளாய்ட் ஃபேஸுக்கு மாறுறதும் தான் we call it as alternation of generation. ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு மாறும். ஸோ the life cycle of plant has 2 phases. அதை தான் நம்ம ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன், அதையும் நம்ம டீட்டெயில்டாக 3rd சாப்டரில் பார்ப்போம். அண்ட் தீஸ் 2 phases ஆர் நாட் காமன் ஃபார் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 5 குரூப்ஸ். ஸோ ஒரு குரூப்ஸ்க்கும் அதோட ஃபேஸோட லென்த்தும் அண்ட் அதோட டிபெண்டன்சியும் இட் வேரிஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிங்டம் பிளான்டே. அண்ட் த ஃபைனல் கிங்டம் தட் இஸ் நத்திங் பட் கிங்டம் அனிமேலியா. கிங்டம் அனிமேலியா பற்றி நம்ம 4th சாப்டரில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ அதோட ஷார்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துப்போம். மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபர்ஸ்ட், தே ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ், மல்டி செல்லுலார் யூகேரியாட்ஸ். கிங்டம் அனிமேலியாவில் இருக்கிறது எல்லாமே மல்டி செல்லுலார் அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் ஆர்கானிசம்ஸ். தே cannot synthesize their own food, they always depend on another organism. And the main characteristics என்னன்னு பார்த்தோம்னா they lack cell wall. கிங்டம் அனிமேலியாவில் இருக்க எல்லா குரூப்ஸ்க்கும் செல் வால்ஸ் இருக்காது. தி டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ், தட் இஸ் ஹெட்டிரோட்ரோப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு செல் வால் இருக்காது. அண்ட் தே ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ். அண்ட் த மேஜர் திங் இன் அனிமேலியா என்னன்னா இட் ஹேஸ் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஒரு ஃபுட்டை இது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் அ டைஜஸ்டிவ் சிஸ்டம். அண்ட் இதோட ஃபுட்டை இது ஸ்டோர் பண்ணிக்கும் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன் ஆர் ஃபேட். அண்ட் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஹோலோசோயிக். ஹோலோசோயிக்ன்றது இட் இஸ் அ நத்திங் பட் அ டைப் ஆஃப் ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஹோலோசோயிக்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபுட்டை வந்துட்டு சாலிட் ஃபுட் ஆர் லிக்விட் ஃபுட்டை இன்ஜெஸ்ட் பண்ணிவிட்டு அதை இன்டர்னலி டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து இட் நியூட்ரிஷன்ஸை ரிசர்வ் பண்ணி ஆர் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் we call it as ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். And this kingdom follows a definite growth pattern. நம்மள மாதிரி ஹியூமன்ஸ் இருக்கோம்ல, we are under kingdom animalia. So we follow a definite growth pattern இருக்கு and growth into adults. And we also have a sensory mechanism. நமக்கு வந்து sensory system இருக்கு. And we have a central nervous system, peripheral nervous system. இந்த மாதிரி mechanismsலாம் இருக்குல்ல. So higher form shows elaborate sensory and neuromotor mechanism. And we have capable of locomotion. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு we also have a locomotions. And animals எப்படி reproduce பண்ணணும்னு பார்த்தோன்னா they undergo a sexual reproduction, not asexual, only by sexual reproduction, that is copulation of male and female gamete, that is intercourse between male gamete female gamete. For example நம்ம ஹியூமன்ஸ் இருக்கோன்னா மேல்லேருந்து ஸ்பெர்மோ ஃபீமேல்லேருந்து எக்கும் it got fused and it forms a zygote. Zygote வந்து fertilize ஆகி it undergoes a embryological development. So this is the pattern of sexual reproduction in kingdom Animalia. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் கேட்டகரி வைரஸஸ். வைரஸஸ் ஏன் ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்கிறோன்னா தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் அ லிவிங் ஆர்கானிசம்னு அதை கிளாஸிஃபை பண்ண முடியாது அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம்னு கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் எப்படி இருக்கும், தே ஆர் இன்னர்ட், தே கேனாட் டூ எனி திங் ஆன் தர் ஓன், அதால் தனியாக எதுவுமே பண்ண முடியாது அண்ட் தே கேனாட் ரீப்ரொடியூஸ். அதுவே லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், தே கேன் ரீப்ரொடியூஸ் அண்ட் தே ஆர் நாட் இன்னர்ட். These are the major characteristics of living and non-living organismனு சொல்லலாமா. இப்போ வைரஸஸ் என்ன பண்ணுன்னா ஒரு ஹோஸ்ட் செல், அதாவது ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்குள்ளே இருக்கும்போது தே லுக்ஸ் லைக் அ லிவிங் ஆர்கானிசம். அது வந்து ரெப்ளிகேட் பண்ணும், தட் இஸ் மல்டிப்ளை ஆகும். பட் அதுவே ஹோஸ்ட் ஆர்கானிசம்க்கு வெளில இருக்கும்போது தே லுக் லைக் அ நான் லிவிங் திங். டெட் ஆர்கானிசம் எப்படி இருக்கும், அது எதுவுமே பண்ணாது, தட் இஸ் இன்னர்ட்டாக இருக்கும். ஸோ தே ஆர் நாட் கன்சிடர்ட் ஆஸ் ட்ரூலி லிவிங்.
and they are non-cellular organism, that is acellular. Virusesல cells இருக்காது and they looks like a crystalline structure. outside the cells இருக்கும்போது it is in a crystalline structure. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே அது இன்ஃபெக்ட் ஆகி உள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட் செல்லோட மிஷினரி எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு தே ஸ்டார்டட் ரெப்ளிகேட்டிங். அந்த ஹோஸ்ட் செல்குள்ளேயே அது மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் அண்ட் ஃபைனலி இட் கில்ஸ் த ஹோஸ்ட். ஸோ த வைரஸஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ இன்ஃபெக்டியஸ் ஆர்கானிசம்ஸ். மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, வைரஸ் அப்படின்ற டேர்முக்கு என்ன அர்த்தம்னா தட் இஸ் வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். வைரஸ் அப்படின்னாலே பாய்சனஸ் அப்படின்றது தான் அர்த்தம். அண்ட் தே ஆர் ஏசெல்லுலர் ஆர்கானிசம் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். நேக்கட் ஐஸால் நம்மளால் அதை பார்க்கவே முடியாது. அண்ட் இன்னர்ட் அவுட் சைட் த ஹோஸ்ட்டுக்கு வெளில இருக்கும் போது இன்னர்ட்டாக இருக்கும். இதே ஹோஸ்ட் செல்ஸ்குள்ளே இருக்கும் போது தே ஸ்டார்டட் ரெப்ளிகேட்டிங் அண்ட் தே ஆர் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். தே டெஃபினெட்லி ரெக்வயர் அ ஹோஸ்ட் ஃபார் இட் சர்வைவல் அண்ட் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக தே நீட் அ ஹோஸ்ட் ஆர்கானிசம். இந்த வைரஸை யார் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணான்னு பார்த்தோன்னா டிமிட்ரி ஐவனோஸ்கி இன் 1892 டொபாக்கோ மொசைக் டிசீஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது ஹி ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் திஸ் வைரஸ் இன் டொபாக்கோ மொசைக் டிசீஸ். அண்ட் இந்த வைரஸை யார் வைரஸ் அப்படின்னு நேம் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா எம்டபிள்யூ பெய்ஜரிங். 1898 பெய்ஜரிங்ன்றவர் தான் வைரஸ் அப்படின்னு இந்த ஆர்கானிசம்க்கு நேம் பண்ணார். அண்ட் ஹி கால் த ஃப்ளூயிட் ஆஸ் கண்டாஜியம் விவம் fluid அப்படின்னா nothing but infectious living fluid. and finally virus வந்துட்டு crystalline structureல இருக்கு, largely composed of proteins. அந்த வைரஸை சுற்றி நிறைய proteins components தான் இருக்கு அப்படின்னு சொன்னது W.M. Stanley. அண்ட் இந்த 3 சயின்டிஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட் இன் டேர்ம் ஆஃப் வைரஸஸ். பிகாஸ் யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வைரஸ் அப்படின்னு நேம் பண்ணாங்க இந்த ஆர்கானிசம்னு கேட்பாங்க. நமக்கு எடுத்தோன்னே என்ன தோணும், ஐவனோஸ்கி தான் நேம் பண்ணியிருப்பாங்க. பட் தட் இஸ் ராங். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பண்ணது தான் ஐவனோஸ்கி, ஃபர்ஸ்ட் நேம் பண்ணது பெய்ஜர்னிக். நெக்ஸ்ட் வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன? தே கண்டைன்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். இட் கண்டைன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் என்ன சொல்லுவோம், ஆர்என்ஏ ஒரு டிஎன்ஏவை தானே நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இட் கண்டைன்ஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் தட் இஸ் ஆல்சோ இன்ஃபெக்டியஸ். ஸோ வைரஸஸில் இருக்க ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி இட் இஸ் இன்ஃபெக்டியஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து பிளான்ட்ஸையோ அனிமல்ஸையோ இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ் ஹாஸ் சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ, தட் இஸ் ssRNA. and animal infect பண்ணுற வைரஸ் ஹாஸ் எய்தர் சிங்கிள் ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட் RNA ஆர் டபுள் ஸ்ட்ராண்டட் DNA. and பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸை we call it as bacteriophages. இந்த bacteriophages has double stranded DNA viruses. this is also very important because double stranded DNA வா double stranded RNA வா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ bacteriophages are double stranded DNA viruses. அண்ட் இந்த வைரஸஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, வைரஸ் இஸ் அ நியூக்ளியோ ப்ரோட்டீன். நியூக்ளியோ அப்படின்னா தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ப்ரோட்டீன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ த வைரஸ் ஹேஸ் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். இந்த ஸ்ட்ரக்சரில் இந்த வெளியில் இருக்கு இல்லையா ஸ்பைக்ஸ் மாதிரி, இதை தான் வி கால் இட் ஆஸ் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் உள்ள இன்னர் லேயர் இருக்குல்ல, இதை தான் வி கால் இட் ஆஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ உள்ள நியூக்ளிக் ஆசிட் இருக்கும், வெளியே ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ப்ரோட்டீன் கோட்டை தான் வி கால் இட் ஆஸ் கேப்சிட். இந்த கேப்சிட் என்ன பண்ணுன்னா நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த கேப்சிட்ன்றது மேடப் ஆஃப் ஸ்மால் சப்யூனிட்ஸ். சின்ன சின்ன சப்யூனிட்ஸ்லாம் சேர்ந்தது தான் கேப்சிட், தட் வி கால்ட் ஆஸ் கேப்சோமியஸ். அண்ட் கேப்சோமியஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா இன் அ ஹெலிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் polyhedral arrangement. so this is all about virus structure. இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு நல்லா தெரியும். this is the nucleocapsid and this is the viral genome. it can be either RNA or DNA and this is the envelope, that is the capsid and the envelope protein. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வைரஸஸ் ஆர் இன்ஃபெக்டியஸ்னு. ஹியூமன்ஸ்க்கு வைரஸால் என்னென்ன டிசீசஸ்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மம்ஸ் அண்ட் மீஸ்லஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் கோல்டு வருதுல்ல, தட் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை அ வைரஸ். அண்ட் எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை HIV வைரஸ், ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் சொல்கிறோம்ல. ஸோ தீஸ் ஆர் த வைரல் டிசீசஸ் இன் ஹியூமன்ஸ், பட் இட் ஆல்சோ காஸ் டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ்.
பிளான்ட்ஸில் என்னென்ன டிசீசஸ்லாம் காஸ் பண்ணணும்னா மொசைக், நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல டொபாக்கோ மொசைக் டிசீஸ். ஸோ மொசைக் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணும். அண்ட் லீஃப் கர்லிங், லீஃப் ரோலிங் அண்ட் வெயின் கிளியரேஷன், இதெல்லாமே பிளான்ட்ஸில் வரக்கூடிய வைரல் டிசீசஸ். நெக்ஸ்ட் நம்ம 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விரியாய்ட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ப்ரியான்ஸ். விரியாய்ட்ஸ்ன்றது நத்திங் பட் தே ஆர் ஸ்மாலர் தென் வைரஸஸ். வைரஸஸை விட ஸ்மாலராக இருக்கும். அண்ட் த மெயின் திங் இஸ் இட் ஹாஸ் அ ஃப்ரீ ஆர்என்ஏ. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு, பட் விரியாய்ட்ஸில் இட் ஹேஸ் அ ஃப்ரீ ஆர்என்ஏ அண்ட் நோ ப்ரோட்டீன் கோட், அதாவது கேப்சிட் இருக்காது. ஒன்லி த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் ஃப்ரீ அண்ட் த ஆர்என்ஏ ஆஃப் விரியாய்ட் வாஸ் ஆஃப் லோ மாலிகுலர் வெயிட். ஜென்ரலாக வைரஸில் இருக்க மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏவை விட விரியாய்டில் இருக்க ஆர்என்ஏ ஹேஸ் அ லோ மாலிகுலர் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் இட் காஸ் அ பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். அண்ட் இந்த விரியாய்ட்ஸை டிஸ்கவர் பண்ணது பை டிஓ டைனர். டிஓ டைனர்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் விரியாய்ட்ஸை டிஸ்கவர் பண்ணார். அண்ட் த செகண்ட் டேர்ம் கால்ட் ப்ரியான்ஸ். Prions அப்படின்றது similar in size to viruses. It looks like a virus but it has a abnormally folded protein. Prionsல இருக்க proteins not same like a normal viruses. It has a abnormal protein. Main diseases are mad cow disease, that is bovine spongiferum encephalopathy. இது யூஸ்வலாக கவுஸ்க்கு வரும். இந்த prions என்ன பண்ணுன்னா டைரக்டாக it affects in the brain of the cow. ஸோ அதனால தான் we called it as mad cow disease. And also it causes diseases in humans that is called CJD, Creutzfeldt-Jakob disease. So these are the disease caused by the prions. And next நம்ம என்ன பார்க்க போறோம்னா what are lichens. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி பார்த்துருந்தோம். Lichens அப்படின்றது nothing but the symbiotic relationship between algae and fungi. ரெண்டு ஆர்கானிசமும் ரெண்டுமே ரிலேட்டடாக இருக்கும், ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் தே காட் மியூச்சுவலி பெனிஃபிட் ஃப்ரம் ஈச் அதர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கே அண்ட் ஃபங்கையோட அசோசியேஷனை தான் வி கால் இட் அஸ் லைக்கன்ஸ். ஆல்கே என்ன பண்ணுன்னா தே ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் ஃபங்கை அண்ட் ஃபங்கை என்ன பண்ணுன்னா தே ப்ரொவைட் ஷெல்டர் அண்ட் அப்சர்வ் நியூட்ரிஷன்ஸ் அண்ட் வாட்டர் ஃபார் ஆல்கே. ஸோ ஆல்கே வந்து ஃபங்கைக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபங்கை ப்ரொவைட் ஷெல்டர் அந்த அதோட நியூட்ரிஷன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு கொடுக்கும். அந்த ஆல்கல் காம்பனண்ட்டை தான் வி கால் இட் as பைக்கோபயாண்ட் அண்ட் ஃபங்கல் காம்பனண்ட்டை தான் மைக்கோபயாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்கே வந்து ஆட்டோட்ரோஃபிக். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா அதை சிந்தசைஸ் தர் ஓன் ஃபுட், அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கைக்கு கொடுக்கும். அண்ட் ஃபங்கை தட் இஸ் ஹெட்டிரோட்ராப்ஸ், அது வந்து ஆல்கலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பட் இட் ப்ரொவைட் ஷெல்டர் டு த ஆல்கே. ஸோ அந்த லைக்கன்ஸ்ன்றது 2 different organisms within them. போத் ஃபங்கையும் இருக்கும் ஆல்கலும் இருக்கும். அதை தான் we call it as lichens and they are very good pollution indicators. யூஸ்வலாக polluted ஏரியாஸில் lichens க்ரோ ஆகாது. ஸோ ஃபார் எக்ஸ்பிரிமெண்டல் பர்பஸ்க்கு ஒரு இடத்துல lichens வந்து க்ரோ ஆச்சுன்னா we can automatically assure அங்கே வந்து pollutants ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ they are the very good pollution indicator. So this is all about the viruses and the lichens. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்கில் இருக்குது. லைன் பை லைன் நம்ம எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் கிங்டம் ஃபங்கையோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தோம். அண்ட் சாப்ரோபைட்ஸ்னால் என்ன, பேரசைட்ஸ்னால் என்ன, சிம்பயாட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஃபங்கையோட ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்க ஸ்டெப்ஸை பற்றி பார்த்துருந்தோம். பிளாஸ்மோகேமி, காரியோகேமி, மயோசிஸ், இது எல்லாமே பார்த்தோம். அண்ட் 4 divisions of fungi kingdom, that is Phycomycetes. Phycomycetes ஓட கேரக்டர்ஸ் என்ன அண்ட் தென் அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் த செகண்ட் குரூப் இஸ் Ascomycetes, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் Basidiomycetes, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஃபைனலி Deuteromycetes, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக கிங்டம் ஃபங்கையில் இருக்க எல்லாத்தோடையும் ரீகேப் ஒன்று பார்த்தோம். அண்ட் தென் 4th கிங்டமான கிங்டம் Plantae பற்றி பார்த்தோம். 5th கிங்டம் Animalia பற்றியும் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி த ஸ்பெஷல் கேட்டகரி வைரஸ்னால் என்ன, வைரஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் விரியாய்ட்ஸ்னால் என்ன, ப்ரியான்ஸ்னால் என்ன, அண்ட் தென் லைக்கன்ஸ் அப்படின்னு எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம்.
அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் வெல். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது ஆர் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுதுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. See you guys in our next chapter. Bye bye.